ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா மதியானம் லஞ்சு நான் என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாமே கஸ்டமர் சாரீ கொடுத்துருந்தாங்க, அது எப்படி அயன் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு வந்து குருமா குழம்பு வச்சுருந்தேன். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு குருமா குழம்பு. குருமா குழம்புக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து முருங்கீரை தொட்டி வச்சுருந்தேன். கருவாட்டு குழம்பு, ஒயிட் ரைஸ் வச்சு மதியானம் லஞ்சு தான் முடிச்சிட்டேன். லஞ்சு முடிச்சுட்டு வந்து கஸ்டமர் வந்து சாரீ கொடுத்துருந்தாங்க. அதை வந்து தண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கட்டைப்பையில் வந்து ஒரு சேரீயாக எடுத்து காட்டன் சேரீ, பட்டு சேரீ ரெண்டுமே கலந்து இருந்தது. காட்டன் சேரீக்கெலாம் வந்து தண்ணி வந்து நம்ம தெளித்து விட்டுடணும். தெளித்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமாச்சும் ஊற வச்சிடணும். அப்போ தான் அயன் பண்ணக்குள்ளே சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணலாம். பட்டு சேரீக்கு வந்து நம்ம தண்ணி தெளிக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு துணியை வச்சு புழிஞ்சு எங்கெங்கே சுருக்கங்குதோ அங்கெல்லாம் வந்து அந்த சேரீயில் வந்து துணியை வந்து நம்ம அயன் பண்ணக்குள்ளே தேய்ச்சி விட்டுட்டு நம்ம அயன் பண்ணிங்கன்னா பட்டு சேரீ வந்து சுருக்கலாமா. ஏன்னா பட்டு சேரீக்கு தண்ணி போட்டோன்னா திட்டு திட்டாக ஒரு மாதிரி கரை மாரி தெரியும்.